என்ன வயசுதான் 55. அவரு கூட என்ன பிடிச்சிருக்கு, நீ நல்லா பேசுற பழகுற, ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கூட கேட்டாரு தெரியுமா? ஆனா நான் என்னோட ராம் எனக்காக இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் செட் ஆகாதுன்னு நோ சொல்லிட்டு வந்துட்டேன். டேய், நான் இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ சொல்றத பார்த்தா கொஞ்சம் பெரிய ஆள் தான் போலயே. பல தலைமுறைக்கு சொத்து இருக்கும் போல. ஆமா, அதுக்கு இப்ப என்ன? நீ ஏன் அவரை கல்யாணம் பண்ண கூடாது? டேய் மெண்டல் பைத்தியக்காரா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்காக நான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருக்கேன், நீ என்ன அவ்வளவு அசால்ட்டா சொல்ற? ஒண்ணுத்துக்கும் உதவாத என்ன கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற? 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல, ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சிருக்கேன். உன்னை வெளியே கூட்டிட்டு போக முடியல, உனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்க முடியல. 10 ரூபா சிகரெட், அது கூட உன்கிட்ட கையேந்தி நிக்கிறேன். என்ன கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒன்னும் பண்ண முடியாதுரி. அதுக்கு அவரை கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். ஓ, நீ இந்த மாதிரிலாம் பேசுவ நான் நினைச்சு கூட பாக்கலடா. ச்சே, உன்னை எப்படிடா நான் சின்சியரா லவ் பண்ணேன்? ஷோ, ச்சே, எனக்கே அசிங்கமா இருக்குடா. நான் அப்படி சொல்ல பவானி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா? என்னதான் சொல்ல போற? அந்த ஆளுக்கு கம்பெனி சொத்து பத்தெல்லாம் இருக்கு. ஆனா சொந்தக்காரங்க இருக்காங்களா? கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா தெரியுமா? அத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு, அப்புறம் உனக்கே புரியும். டேய், அவருக்கு சொந்த பந்தம் யாரும் இல்ல. அவரு வைஃப் இறந்ததுக்கு அப்புறம் யாருக்கிட்டையும் பேசுறது இல்ல. அவர அண்ணன் மட்டும் சிங்கப்பூர்ல இருக்காராம், அவ்ளோ பெரிய பிசினஸ் மேனா. எப்பவாச்சும் தான் வருவாராம். இவ்ளோதான் எனக்கு தெரியும்டா. என் அம்மா போன் பண்றாங்க, எதுவும் பேசிராத. ஹலோ. அம்மா எங்கடி இருக்க? வீட்டுக்கு தாம்மா வந்துட்டு இருக்கேன். வரும்போது மார்க்கெட்ல இருந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துரு என்ன? சரிம்மா, நான் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. டேய், மறுபடியும் என்னடா யோசிக்கிற? இங்க பாரு, எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணிருக்கு. நான் சொல்றத மட்டும் அப்படியே செய். அவர்கிட்ட போய் கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம்னு சொல். எல்லாருக்கும் தெரியற மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் எதுக்குன்னு கேட்காத. அவரோட சொத்து பத்து வீடு எல்லாம் உனக்கு வந்து சேர்ந்துரும். வயசு வேற 55க்கு மேல ஆகுது. எப்ப வேணாலும் உயிர் போலாம். அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் போச்சுன்னா ராமோட பொண்டாட்டி என் சொல்ல பவானிக்கு உனக்கு வந்து சேர்ந்துரும். புரியல? நீ பண்ண போறது பொம்மை கல்யாணம். இந்த பொம்மை கல்யாணத்துல ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நான் தரப்போற பொடிய பால்ல கலந்து கொடுத்துரு. அது வெறும் மூலிகை பொடி தான். கொஞ்சம் அதிகமான கூட ஹார்ட் பீட்டை லோவாக்கி ஹார்ட் அட்டாக்க வர வச்சு ஆளையே காலி பண்ணிடும். அதுக்கப்புறம் உலகத்துல எந்த டாக்டர் வந்து செக் பண்ணாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இயற்கையா இறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. நம்ம மேல டவுட்டே வராது. இவருக்கு வயசாயிருச்சுல, பிபி சுகர் வந்து இறந்துட்டாருன்னு எல்லாரும் நினைப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் எல்லாரும் மறந்துடுவாங்க. நம்ம ஹாப்பியா இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்தா கூட பாவம் சின்ன பொண்ணு அவ என்ன பண்ணுவா அப்படின்னு ஈஸியா கடந்து போயிடுவாங்க. டேய், அட பாவி, அதுக்காக ஒரு மனுஷனை கொல்ல சொல்றியா? என்னால அதை பண்ண முடியாது. சைக்கோ மாதிரி பேசுற. இங்க பாரு பவானி, நம்ம ஒண்ணும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனுஷனை கொல்ல போறது இல்ல. இப்பவோ அப்பவோன்னு இருக்கிற மனுஷனை தான் கொல்ல போறோம். தப்பு பண்ணிட்டா ஜோசியரை பார்த்து நம்ம பரிகாரம் பண்றது இல்லையா? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல. நான் பிசினஸ் மேன் ஆகணும். அதுக்கு பணம் தேவை. சரி, அந்த விஷயத்தெல்லாம் விட்டுதல். நம்ம 2 குடும்பமும் கஷ்டப்பட்டு இருக்கு. அது உனக்கு தெரியுமா இல்லையா? அவங்க நல்லா வாழணும்னு ஆசை இருக்கா இல்லையா? என் செல்லக்குட்டி பவானி, நான் உன்னை நல்லா பாத்துக்கணும் இல்லடி? அதெல்லாம் என்னால எப்படி முடியும்? அதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே வாய்ப்பு இதுதான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நல்ல யோசி. டேய், அது இல்லடா. இது வெளியே தெரிஞ்ச ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. நான் உன் கூடவே இருக்கேன். என்ன நம்பு, எல்லாம் கரெக்டா நடக்கும். பவானி, வாமா. சார்,
அந்த மிஷினோட இன்வாய்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கா இல்ல பிரியா கொண்டு வந்து தருவாங்களா? ஆ, இல்லம்மா, அது என்கிட்ட தான் இருக்கு. நான் நேத்தே வாங்கி வச்சிட்டேன். வா. ம். நீ உட்காருமா, நான் மேலே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ம். ம். இந்தாம்மா, எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பாரு. ஓகே சார். கரெக்டாக இருக்காம்மா? ஆ, எல்லாமே கரெக்டா இருக்கு சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். பவானி, ஒரு நிமிஷம். ஆ. நான் கேட்டதை பற்றி நீ பதிலே சொல்லியேம்மா. நீ வேணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. ஆனால் நல்ல பதிலாக மட்டும் சொல்லுமா. சார், சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். இப்ப எனக்கு சம்மதனாலும் மத்தவங்கலாம் எப்படி பாப்பாங்க? நான் எப்படி சார் சொல்லி புரிய வைப்பேன்? இங்க பாருமா, மற்றவங்களை விடுமா. சரி, இப்போ நீ என்ன சொன்ன? உனக்கு சம்மதம்னு சொன்னல? சம்மதம் தான் சார். ஆனா ஆனா வேற என்ன? சார், இந்த கல்யாணம் ரொம்ப கிராண்டா பண்ணாம சிம்பிளா கோயில்ல பண்ணிக்கலாம் சார். சரிம்மா. சரி, அப்போ நான் வரேன் சார். ஆ, சரி. ம். 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 பவானி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே வீடு மாதிரி இருக்கு. இன்னையிலிருந்து என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது. வா பவானி, உட்காரு. இந்தாங்க சார் பால். பாலெல்லாம் இருக்கட்டும். சரி, நீ என்ன பிடிச்சிதானே கல்யாணம் பண்ண? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இல்லை இல்லை, சும்மா தான் கேட்டேன். சரி, நீ பாலை கொடு. ம். இந்தா, நீயும் கொஞ்சம் குடி. ஐயோ சார், சார் வேண்டாம் சார். ஆ? நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன் சார். ஏன் டீ காஃபி எல்லாம் குடிக்கிற? அதெல்லாம் குடிப்பேன் சார். ஆனா பால் மட்டும் தான் சார் குடிக்க மாட்டேன். ஓ, சரி சரி. என்ன சாரி இப்படி கட்டியிருக்க?